திரௌபதி சமையலறையை விட்டு வெளியே வந்தபோது சரியாக மணி 10:30 ஆகியது. ராஜலிங்கம் வழக்கம் போல் 8:30க்கெல்லாம் அலுவலகத்துக்கு புறப்பட்டு சென்று விட்டிருந்தான். சமையல் முடிந்த பிறகு சாப்பிட்டு விட்டே அவன் கிளம்பி சென்றிருப்பினும் அடுக்களை வேலைகள் என்பவை அத்துடன் ஓய்வதில்லை. அகமறிந்து வேலை செய்தால் அரை நாழி ஓய்வில்லை என்பது எவ்வளவு உண்மையான பழமொழி என்றுதான் அப்போது அவளுக்கு நினைக்க தோன்றியது. சமையலை முடித்து விட்டேன் என்று 3 சொற்களில் ஒரு பெண் சொல்லி முடித்து விடுகிறாள். வீட்டில் உள்ளவர்களுக்கும் அது ஒரு வேலை என்றே படுகிறது. ஆனால் அதில் உள்ள சிரமங்கள் எத்தனை பேருக்கு புரிகின்றன? யாருக்குமே புரியவில்லை. திருமணம் ஆவதற்கு முன்னால் அவளும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தாள். ராஜலிங்கம் வேலை பார்த்து வந்த அலுவலகத்தில் பிரிதொரு கிளையில்தான். இருவரும் காதலித்து திருமணம் புரிந்து கொண்டவர்கள் அல்லர். பெரியவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணம்தான். தான் காதலிக்கப்படாததிலும் ஒருவனை காதலிக்க வாய்க்காமற் போனதிலும் அவளுக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் உண்டுதான். அவ்வப்போது அது குறித்து அவள் நினைத்து பார்த்ததும் உண்டு. அந்த அலுவலகத்தில் அவன் பணிபுரிய தொடங்கி 6 மாதங்களுக்குள் அவளது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்ச காலம் அங்கே வேலை செய்திருப்பின் ஒருவேளை எவனாவது அவளுக்கு ஒரு சின்ன தாளில் ஐ லவ் யூ என்று சிந்தால் சோப்பு விளம்பர பாணியில் கிறுக்கி அவளிடம் பயந்து கொண்டோ அல்லது ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தபடியோ நீட்டி இருந்திருப்பான். அல்லது அவளுடன் பழகும் பெண்கள் ஒருத்தியுடன் வாய்மொழியாக தான் அவளை நேசிப்பதை சொல்லி அவளது எதிரொலியை அறிந்து கொண்டு வர பணித்திருப்பான். இது மாதிரியான பரபரப்புகள் அவளது வாழ்க்கையில் நிகழாது போய்விட்டன. ஆனாலும் ஏன்? ராஜலிங்கத்தின் மீது அவளுக்கு அன்பு இருக்கவே செய்தது. இருவரும் சண்டை போட்டதில்லை, ரொம்பவும் கொஞ்சி குலாவியதும் இல்லை. ராஜலிங்கம் அமைதியானவன், அதிகம் பேசாதவன், எப்போதும் படிப்பான், அலுவலகத்தை பற்றியே சிந்திப்பவன். அவள் அவனது வாயை கிளறும் போது மட்டுமே தனது அலுவலகம் பற்றி பேசுபவன். அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசிலேயே செத்து போய் மாமாவின் வீட்டில் வளர்ந்து அடக்கி ஒடுக்கப்பட்டதால் விளைந்துவிட்ட மௌனம் அவனது இயல்பாகவே ஆகிவிட்டதோ என்கிற ஐயமும் அவ்வப்போது அவளுக்கு வருவதுண்டு. அவள் 4 வார்த்தை பேசினாலும் அவன் பதிலாக சொல்வது ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். ஆனால் அவளுடன் பேச முற்பட்ட தருணங்கள் மிக குறைவானவை. அவ்வாறு பேசிய விஷயங்களும் மிக அற்பமானவை. அக்கம் பக்கத்திலும் அவளது சிந்தனை போக்குடனும் ரசனைகளுடனும் ஒத்துப்போகிறவர்கள் யாரும் இல்லாமல் போய்விட்டதால் திரௌபதி தனிமையை அதிகமாக உணர்ந்தாள். நிறைய பத்திரிகைகளை அவள் படிக்க நேர்ந்ததே இதனால்தான். படித்தல் சம்பந்தப்பட்ட ரசனையிலும் அவனுக்கும் அவளுக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருந்தது. அவள் படிப்பது இலக்கியங்கள், கவிதைகள், பத்திரிகை கதைகள் ஆகியவை. அவள் படிப்பதோ அலுவலக வேலை சம்பந்தப்பட்ட தடிமனான புத்தகங்கள். இந்த கதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் என்று ஏதேனும் உன்னதமான சிறுகதையை படித்துவிட்டு அவள் அவனிடம் அந்த பத்திரிகையை நீட்டும் போது, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது திரௌபதி, நீ படிச்சா நான் படிச்சா மாதிரி என்று கழண்டு கொண்டு விடுவான். ஒரு தடவை, நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ, சதா ஆபீஸ் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட புத்தகமே இருந்தா ஒரு நாள் மூளை கலங்கி போயிடும், எதுனாச்சும் ரெக்ரியேஷன் வேண்டாமா என்று அவள் கேட்டபோது, அதுக்குத்தான் நீ இருக்கியே என்று அவன் சிரித்தான். அப்படி சொன்னது கூட அவனது இயல்புக்கு சற்றும் பொருந்தாத விதத்தில்தான். அவன் அப்படியெல்லாம் ரசனையோடு பேசுகிறவனே அல்லன். அன்று என்னவோ அப்படி சொல்லிவிட்டான். அவளுக்கு உடனே சிரிப்பு வந்தது. ஆனால் சற்று பொறுத்து யோசித்து பார்த்த கணத்தில் அந்த சொற்களின் உட்கிடை மனதின் ஆழத்தில் அழுத்தமாக நெருடிய நெருடலில் அவளுக்கு அதிர்ச்சியாகவும் சற்றே ஆதங்கமாகவும் இருந்தது. அப்படின்னா மனைவிங்கிறவ உல்லாச பண்டமா என்கிற வினா அவளுள் எழுந்து குடைய தொடங்கிற்று. சரியான நேரம் பார்த்து அவனிடம் அதை பற்றி பேச வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள். உடனே கேட்க முடியாமற் போனதற்கு காரணம் அவன் புத்தகமும் கையுமாக உட்கார்ந்து விட்டதுதான். அதிலும் முக்கியமான அலுவலக தேர்வு ஒன்றுக்கு அவன் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வீணான விவாதங்களை அவள் தவிர்க்க நினைத்தாள். எது ஒன்றுக்கும் வாதாட முற்படாத அவன் விவாதம் செய்ய நேரிட்டால் எப்படி வாதாடுவான் என்பதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பே அன்று வரையில் அவளுக்கு கிட்டியதில்லை. அன்று இரவில், ஆமா காலையில அப்படி சொல்லிட்டீங்களே, அப்படின்னா நாங்கெல்லாம் உங்களோட ரெக்ரியேஷனுக்கு மட்டும்தானா என்று பாதி உண்மையாகவும் பாதி சீண்டலாகவும் அவள் அவனை கேட்டபோது அவன் முகம் மாறி போயிற்று. கண்களில் ஒரு குற்ற உணர்வு பரவியது. ஐம் சாரி திரௌபதி, என்னமோ ஜோக் அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அப்படி கீழ்த்தரமா பேசிட்டேன் என்றான். அவன் கைகளின் அழுத்தத்தில் அவனது குற்ற உணர்வின் தன்மையை அவளால் துல்லியமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஐயையோ, நான் இப்போ உங்ககிட்ட கேட்டதோ ஒரு விளையாட்டுக்கு தான் சீரியஸா எடுத்துக்கிட்டு பதில் சொல்றீங்களே, திருடிட்டு கையுங்களவுமா பிடிபட்ட குழந்தை மாதிரி. நல்லா இருக்கு போங்க, அப்படி முகத்தை வச்சுக்காதீங்க என்று சொல்லி அவள் அவனை சமாதானப்படுத்த வேண்டியதாயிற்று.
திருமணம் நடந்து அவனுடன் ஈராண்டு பழக்கத்தில் அவனை பற்றி அவள் தெரிந்து கொண்டதன் சாரம் அவன் அதிகம் சிரிக்காத, எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளுகிற ஆசாமி என்பதுதான். கூப்பிடு மணி அடிக்க அவள் எழுந்து சென்று கதவில் பதித்திருந்த கண்ணாடி வழியே பார்த்தாள். ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். புதியவளாக தெரிந்தாள். திரௌபதி யாரேனும் விற்பனை பெண்ணாக இருக்குமோ என்று எண்ணியவாறு கதவை திறந்தாள். வெளியே நின்றிருந்த பெண் தன் கையில் இருந்த 2 ஆப்பிள் பழங்களை அவளை நோக்கி நீட்டியபடி, நாங்க எதிர் வீட்டுக்கு இன்னைக்கு காலையில புதுசா குடி வந்திருக்கோம் என்று தன்னைத்தானே வாயகன்ற புன்னகை காட்டி அறிமுகப்படுத்தி கொண்டாள். வெகு நாட்களாய் பூட்டி கிடந்த வீட்டுக்கு தன் வயதை ஒத்த பெண் குடிவந்து விட்டாள் என்பது தனிமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த திரௌபதிக்குள் உற்சாகம் கரைபுரள பண்ணியது. அதற்கு முன்னால் இருந்தவர்கள் 2 வயோதிக தம்பதி. காலி செய்து 6 மாதங்களுக்கு மேல் ஆயிற்று. திரௌபதி அவளை காட்டிலும் அகலமான சிரிப்பை காட்டி, வாங்க வாங்க, ஐயோ எதுக்கு ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வரீங்க, உள்ள வாங்க என்றவாறே ஆப்பிள்களை பெற்றுக்கொண்டு அவள் உள்ளே வந்ததும் கதவை சாத்திக் கொண்டு நாற்காலிகளை நோக்கி நடந்தாள். உட்காருங்க. அவள் உட்கார்ந்ததும் தானும் உட்கார்ந்து கொண்டு, உங்க பேர் என்னங்க? என் பேரு திரௌபதி என்றபடி ஆப்பிள்களை மேசை மீது கிடத்தினாள். என் பேரு ராஜலட்சுமி, எல்லாரும் என்ன ராஜின்னு தான் சுருக்கமா கூப்பிடுவாங்க. நீங்களும் என்ன அப்படியே கூப்பிடலாம். ஆனா உங்க பேரை முழுசாத்தான் சொல்லி ஆகணும் என்று அவள் சிரிக்க, திரௌபதியும் அந்த சிரிப்பில் இயல்பாக கலந்து கொண்டாள். சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் எங்க வேலையா இருக்காரு? எங்க வீட்டுக்காரர் ஜெயபாரதம் ஸ்டீல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கிறாரு. பேரு ராஜலிங்கம். எங்க வீட்டுக்காரர் பேர் ஜனார்தனம். அவரு சாரதா டிவி கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறாரு. எத்தனை பசங்க? ஒரே பையன், 5 வயசு ஆகுது. பாட்டி வீட்டுல, அதாவது எங்க அம்மாட்ட இருக்கா. வகுப்புல படிக்கிறான். உங்களுக்கு? எனக்கு கல்யாணமாகி 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் சொல்ல போனா 2 வருஷம் முடிய இன்னும் 1 மாசம் இருக்குது. குழந்தைங்க இல்ல என்று திரௌபதி சிரிக்க, குழந்தைகள்னு பன்மையில எப்படிலாம் சொல்லலாம் நீங்க? 2 வருஷம் தானே ஆகுது என்று ராஜலட்சுமி சிரித்தாள். வருஷத்துக்கு 1 வீதமா பெத்தா 2 இருக்குமே என்று திரௌபதி சிரிக்க, என்னங்க நீங்க இந்த காலத்திலேயா வருஷத்துக்கு 1? காப்பி கீப்பி எதுவும் வேணாம், உட்காருங்க, நான் பேசத்தான் வந்தேன் என்று தடுத்தாள். லைம் ஜூஸ் சாப்பிட்டா எதுவும் ஆகாது, 2 நிமிஷத்துல கொண்டு வரேன், முத வந்திருக்கீங்க என்றவாறு திரௌபதி ஒரு துள்ளலுடன் எழுந்து சமையல் கட்டுக்கு போனாள். சொன்னபடி 2 நிமிடங்களில் திரும்பி வந்து அவள் கையில் ஒரு கோப்பையை கொடுத்து தானும் ஒன்றை பற்றியபடி, வெயில் காலம் இல்லையா, அதனால லைம் எக்ஸ்ட்ரா வீட்லயே தயாரிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். தண்ணியில 5-6 சொட்டு விட்டு கரைச்சிக்க வேண்டியதுதான். சக்கரை கூட அதுலயே இருக்கு, சாப்பிடுங்க என்றாள். இருவரும் குடித்து முடித்த பிறகு, குழந்தைக்கு 5 வயசு தானே ஆகுது, நீங்க உங்க 2 பேரையும் விட்டுட்டு பாட்டிக்கிட்டே இருக்கானே, அழமாட்டா என்று திரௌபதி வியப்பாய் கேட்டாள். ஆரம்பத்துல நானும் போய் இருந்தேன், அப்புறம் சரியாயிடுச்சு என்று அவள் சுருக்கமாய் பதில் சொன்னாள். மேற்கொண்டு எதுவும் கேட்க வேண்டாம் என்பது போன்ற பதிலாக அது ஒலித்ததாய் தோன்றியதில் திரௌபதிக்கு திகைப்பு உண்டாயிற்று. ஒருவேளை இவள் இளையவளோ, அது மூத்தாள் குழந்தையோ? ஆனா எங்க அம்மா வீட்டுல விட்டு வச்சிருக்கேன்னாலே இவ குழந்தையாத்தான் இருக்கும். போ தெரியும், இப்ப எதுவும் கேட்க வேணாம். பொதுவான பேச்சுகளை நிறைய பேசினார்கள். அவளும் ஒரு பத்திரிகை பைத்தியம் என்பது தெரிந்தது. அவள் கணவன் அவளையும் விட பைத்தியமாம். பரவாயில்லையே, ஒத்த ரசனை. எங்க வீட்டுக்காரரும் நானும் நேரெதிர் கதையே படிக்க மாட்டாரு என்று திரௌபதி மனத்தாங்களுடன் சிரித்தாள். இந்த புதிய நட்பால் விளைய இருந்த விபரீதங்கள் பற்றிய முன்னறிவு இல்லாமல் திரௌபதி அவளை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு மறுநாள் தான் வருவதாய் வாக்களித்து கதவை சாத்திக் கொண்டு ஒரு துள்ளலுடன் நாற்காலிக்கு திரும்பினாள். அன்றிரவு ராஜலிங்கம் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது இரவு மணி 8:30 ஆகிவிட்டது. கணக்கு போட்டு பார்த்தால் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவன் வீட்டில் இருப்பதில்லை. திரௌபதிக்கு ஆயாசமாக இருந்தது. கொட்டென்று இத்தனை நாட்களும் தனிமையில் கழிக்க நேர்ந்தது போல் எதிர்வீட்டு புதிதாய் குடிவந்து விட்ட பெண்ணின் துணையால் இனி இருக்காது என்கிற எண்ணத்தால் அந்த ஆயாசம் சற்றே குறைந்த போதிலும், என்ன இருந்தாலும் காலாகாலத்தில் கணவன் வீட்டுக்கு திரும்பி தன்னுடன் பேசிக் கொண்டிருப்பதற்கு அது ஈடாகுமா என்கிற ஏக்கமும் தோன்றியது. சில பெண்கள் சிலவற்றுக்கு கொடுத்து வைப்பதில்லை என்கிற கசப்பான எண்ணம் வர சன்னமான துயர புன்னகை ஒன்று அவள் உதடுகளை கீழ்நோக்கி வளைத்தது. அலுவலகத்திலிருந்து களைத்து போய் வீடு திரும்புகிற அவன் அவளுக்கு செய்கிற அதிகபட்ச கொடுமை என்று இருப்பதுதான் என்பதை அவள் நினைத்து பார்த்தாள். சிலரை போன்று அவள் எக்காரணம் கொண்டும் அவன் மீது சுள்ளென்று விழுந்ததே கிடையாது. எதிரே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்த திரௌபதி, ரொம்ப வேலையா இன்னைக்கும் என்றான் அவன் தோளை தொட்டு. தன்னை வருடிய அந்த கையை அவன் பிடிக்கவும் இல்லை, அகற்றவும் இல்லை. மூடிய கண்கள் மூடியவாறே இருக்க, ஆமா என்றான். அவன் மீது வைத்த கையை எடுக்காமலே, எதுக்கு இப்படி உழைக்கிறீங்க? எல்லாரும் தான் வேலை செய்யறாங்க, இப்படியா?
உடம்பு கெட்டு போயிடும். சுவரை வச்சுதானே சித்திரம் எழுதணும் என்றாள். அவன் பதில் சொல்லவில்லை. என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் இப்படி இழுத்து போட்டு செய்றீங்க? உங்க மாதிரியே தான் எல்லாரும் இப்படி உழைக்கிறாங்களா, இல்லாட்டி நீங்க மட்டுமா? அவன் கண்களை திறந்தான். உனக்கு தான் தெரியுமே, நீ வேலை செஞ்சிட்டு ஆபீஸ் தானே. 100க்கு ஒரு 40-50 பேர் கூட ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. வம்படிக்கிறதுலயே பொழுத கழிக்கிறாங்க. அவங்க செய்யாத வேலைகளையும் சின்சியரா இருக்கிறவங்க சேர்த்து செய்ய வேண்டியிருக்குல்ல. அதான் எதுக்கு செய்யறீங்கன்னு கேக்குறேன். செய்யாதவனை தட்டி கேட்க துப்பு இல்ல. உங்கள மாதிரி ஏமாந்த சோனகிரிங்க கிட்ட 2 மடங்கு வேலை வாங்குறாங்களாக்கும் அதிகாரிங்க. நல்ல கூத்துடாப்பா. நீங்க மாட்டேன்னு சொல்லணும். முதன்முறையாக ராஜலிங்கம் புன்னகை செய்தான். அது எப்படி சொல்ல முடியும் திரௌபதி? வேலை செய்யாதவங்கள தட்டி கேட்கிற தைரியமே துளி கூட இல்லாம, வெக்கமும் இல்லாம அவன் செய்ய மாட்டான்பா, நீ தான் செய்யணும் அப்படிங்கிறாங்களே, எப்படி மாட்டேன்னுவ? என்ன சொல்றிய ஒழிய நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீயே ஒரு தடவை சொல்லியிருக்க, நினைப்பு இருக்கா? என்ன அந்த வள்ளியா சதா அந்த வள்ளியா சதா கண்ணாடிய பார்த்து பவுடர் பூசிக்கிட்டே இருக்கத்தான் அவளுக்கு நேரம் இருக்கும், ஃபைலே பார்க்க மாட்டான்னு. திரௌபதிக்கு சிரிப்பு வந்ததுதான். அங்கே தான் வேலை செய்த 6 மாதங்கள் பற்றிய நினைப்பில் ஆழ்ந்து போனாள். வேலையை ராஜினாமா பண்ணிருக்க கூடாது. பெண்கள் சுலபமா சம்பாதிக்கிறது எத்தனையோ காரியங்களுக்கு நல்லது. திருமணத்துக்கு பிறகு அவள் வேலைக்கு போகக்கூடாது என்கிற நிபந்தனையில்தான் அவளை அவன் மணந்தான். மாமியார், நாத்தனார், மாமனார் போன்ற பிக்கல் பிடுங்கள் இல்லாததோடு கை நிறைய சம்பாதிக்கும் அவன் எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன் என்பதால் அவளுடைய பெற்றோருக்கு அவனை இழக்க விரும்பவில்லை. வேலையை விடுதல் என்பது அவளுக்குத்தான் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. கல்யாணத்துக்கு பிறகு அவன் சம்மதித்தால் வேறு வேலை தேடிக்கொள், வேலையை விடமாட்டேன்லாம் பிடிவாதம் பிடிக்காத என்று அவள் அப்பா கண்டிப்பாக சொல்லிவிட்டார். பெண் பார்க்க வந்த அன்று அவன் சிரிப்பற்ற முகத்துடன் காணப்பட்டாலும் நல்லவனாய் அவளுக்கு தோன்ற அவள் சம்மதித்து விட்டாள். ஆனாலும் சில நேரங்களில் தான் வேலையை விட்டிருக்க கூடாது என்று அவளுக்கு தோன்றத்தான் செய்தது. ஒரு குழந்தை பிறக்கிற வலையிலையாவது பார்த்துக்கலாம். அவன் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு விட்டான். அவன் மீது கையை வைத்துக் கொண்டிருந்த அவளிடம் அவன் உடல் ரீதியாக எந்த எதிர் செயலையும் காட்டவில்லை. அவள் கையை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு போலாமாங்க என்றாள். நான் வரல திரௌபதி, நீ வேணா போ. என்ன மனுஷன் இந்த ஆளு என்றுதான் அவளுக்கு தோன்றியது. மொட்டை மாடி கைப்பிடி சுவத்தை வெறித்து பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கிறதுக்கா என்று கேட்க தோன்றியதை அடக்கி கொண்டு எழுந்தாள். ஏங்க ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமா, தூக்கமா வருது, கொஞ்சம் தூங்குறேன். ஒரு 9:30 மணிக்கு எழுப்பு, சாப்பிடுறேன். இல்லாட்டி எடுத்து வச்சுட்டு நீ படுத்துக்க, நான் போட்டுக்கிறேன். இல்லைங்க, எனக்கும் அவ்வளவா பசி இல்ல, 2 பேரும் சேர்ந்தே 9:30 மணிக்கு சாப்பிடலாம். அவன் கண்களை மூடிக்கொண்டான். திரௌபதி எல்லா பத்திரிகைகளையும் படித்து முடித்திருந்ததால் கொட்டு கொட்டென்று உட்கார்ந்திருந்தாள். 9:30 மணிக்கு அவன் எழுந்தான். இருவரும் மௌனமாக தான் சாப்பிட்டு படுத்தார்கள். படுக்கையில் விழுந்த மறுகணமே தூங்கி போயிருந்த ராஜலிங்கம் அவள் பாத்திரங்களை ஒழித்து போட்டுவிட்டு வந்து படுத்த போது குரட்டை விட்டு கொண்டிருந்தான். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. விட்டத்தை மங்கிய விடிவிளக்கு வெளிச்சத்தில் வெறித்தபடி கிடந்தாள். கடைசியில் ஒருவாறு உறங்கி போனாள். காலை 5க்கெல்லாம் வழக்கம் போல் எழுந்து தன் வேலைகளை அவள் துவக்கினாள். 8:30க்கு ராஜலிங்கத்துக்கு உணவு பரிமாறியபடி, என்னங்க, எதிர்த்த வீட்டுக்கு நேத்து புதுசா குடி வந்திருக்காங்க. 2 பேரு தான், புருஷன் பொஞ்சாதி. ஒரு குழந்தை இருக்கான், 5 வயசு பையன், பாட்டிக்கிட்ட வளருதான். நேத்து வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போனா. இன்னைக்கு என்ன வர சொல்லியிருக்கிறா. அந்த ஆளுக்கு சாரதா டிவி கம்பெனில சேல்ஸ் மேனேஜர் வேலையா, ஜனார்தனம்னு பேரான் என்று அவள் வரிசையாக தெரிவித்த தகவல்களுக்கெல்லாம் என்கிற முனல்களே அவனிடம் இருந்து பதில்களாய் வந்தன. ஏங்க, 5 வயசு குழந்தைய பிரிஞ்சிருக்காங்களே அவங்க, எப்படிங்க மனசு வரும்? ஏதாவது நல்ல காரணம் இருக்கும், இல்லாட்டி பாட்டிக்கிட்ட விட்டு வைக்க மாட்டாங்க. அதுக்குள்ள சரி, எனக்கு மோருக்கு கொஞ்சமா சோறு போடு. அவள் போட்டு மோரும் ஊற்றிய பிறகு, இன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கேன், போட்டுமா என்றாள். தாராளமா, இதுக்கு என்ன கேட்கணுமா என்ன என்ற அவன் அவசரமாய் சோற்றை அள்ளி அள்ளி போட்டுக்கொண்டு விழுங்கலானான். வழக்கம் போல அவனை வழி அனுப்பி அவன் வாசலுக்கு வந்தபோது எதிர் வீட்டு ஆணின் அசைவுகள் அந்த வீட்டுக்குள் தெரிந்தன. அவன் இன்னும் கிளம்பவில்லை என்பது தெரிந்தது. அவள் கதவை சாத்தி கொண்டு வந்த 1/4 மணி பொழுதுக்குள் அவனது ஸ்கூட்டர் புறப்பட்ட ஓசையும் கேட்டது. அதற்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்ட பிறகு வீட்டை பூட்டிக் கொண்டு திரௌபதி எதிர் வீட்டுக்கு போனாள். கதவை திறந்த ராஜலட்சுமியின் முகம் முந்திய நாள் முகம் போல் கலகலப்பாக இல்லை. சமாளித்துக் கொண்டு புன்னகை காட்டியதாய் திரௌபதிக்கு பட்டது. வாங்க வாங்க, உட்காருங்க. அவள் காட்டிய மெத்தை பதிந்த சோஃபாவுக்குள் அடங்கியபடி திரௌபதி நாசூக்காக பார்வையை சுழற்றினாள். சுவர் படங்களும் கூடத்து மேசை, நாற்காலி, சோஃபா, டீப்பாய் வகைகளும் அவர்களது பணக்காரத்தனத்துக்கு கட்டியம் கூறிக்கொண்டிருந்தன. திரௌபதிக்குள் சிறிது பொறாமை ஊறியது. கண்களில் அது தெரியாதிருக்க அவற்றை தாழ்த்தி கொண்டாள்.
என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம். நீங்க சொல்ல சொல்ல லைம் ஜூஸ் கொடுத்தீங்க, சாப்பிட்டுதான் ஆனும் என்று சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து, உங்களுக்கு எது பிடிக்கும்? லிம்காவா, கோலாவா, இல்லாட்டி கோல்ட் ஸ்பாட்டா என்றாள். எதுவும் பரவாயில்ல. லிம்கா கொடுத்தாள். அட, கூல்ட்ரிங்கா வாங்கி ரொப்பி வச்சிருக்காங்களே. லிம்காவை ரசித்து குடித்துவிட்டு பாட்டிலை டீப்பாயில் வைத்தாள். அப்புறம் சொல்லுங்க என்றாள் ராஜலட்சுமி. உங்க வீட்டுக்காரரு கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் போறாப்ல இருக்கு. இவரு 8:30 போயிடுவாரு. இவரு 9க்கு தான் போவாரு. நேத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல. எங்க வீட்டுக்காரர் வந்தப்பவே 8:30. உங்களவர் இன்னும் லேட்டா வந்தார் போல இருக்கே. நீங்க வேற, நேத்து வந்தது சீக்கிரமாக்கும். முக்காவாசி நாள் 10:11 தான் வருவாரு. ஆபீஸ்ல அவ்வளவு வேலையா என்ன? ராஜலட்சுமி 2 கணங்கள் எடுத்துக்கொண்ட பிறகு, கிளப்புக்கு போய் விளையாடிட்டு வருவாரு. டேபிள் டென்னிஸ்னா பைத்தியம் என்றாள். எங்களவருக்கு அது மாதிரி எந்த ஹாபியோ விளையாட்டோ கிடையாது. வீடு, ஆபீஸ், வீடு அப்படிதான் தெரியும். அதுவே தேவலங்க. ஒரு நாளை போல 10:11 வந்தா உடம்பு தாங்குமா? முக்காவாசி நாள் சாப்பிட மாட்டாரு. வேலைக்காரி கொடுத்து வச்சிருக்கா எங்க வீட்டுல. உங்க குழந்தை போட்டோ இருக்குதா? காட்டுங்க. ராஜலட்சுமியின் முகத்தில் ஒரு விந்தையான மாற்றம் விளைந்தது. போட்டோ இல்லைங்க என்றாள் சுருக்கமாக. திரௌபதி வியப்புடன் அவளை பார்த்தாள். தனது நம்பிக்கையின்மையை அவளால் மறைத்துக் கொள்ள முடியாமல் போயிற்று. அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமலோ என்னவோ ராஜலட்சுமி கண்களை தாழ்த்தி கொண்டாள். போட்டோ இல்லைங்க என்கிற சுருக்கமான பதிலும் அதை சொன்ன கணத்தில் ராஜலட்சுமி தன் கண்களை தாழ்த்தி கொண்டதும் திரௌபதிக்கு பொருள் நிறைந்த செயல்களாக தோன்றின. குழந்தை 5 வயசு தான் ஆகுது என்றாள். அதன் ஒரு போட்டோ கூடவா இல்லாது இருக்கும்? திரௌபதியின் எண்ணங்களை படித்து விட்டவள் போல, நிறைய எடுத்திருக்கிறாருங்க இவரு. ஆனா எங்க அம்மா போன வாட்டி வந்திருந்தப்போ அப்படியே மொத்த ஆல்பத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் 1 மாசத்துல நானே போவேன். அப்ப 2-3 எடுத்துட்டு வரணும் என்று சொல்லிவிட்டு இயல்பாக புன்னகை புரிய முயன்றாள். முகத்தில் அசடு வழிந்ததாய் திரௌபதிக்கு பட்டது. அவளது தடுமாற்றத்தை தான் புரிந்து கொண்டிருப்பதை இன்னும் தீவிரமாய் காட்டாதிருக்கும் எண்ணத்தில் திரௌபதியும் இயல்பாக, குழந்தைய எந்த ஊர்ல விட்டு வச்சிருக்கீங்க என்றாள். இங்கதான் காஞ்சிபுரத்துல இருக்கான். காஞ்சிபுரத்துல இருக்கிற குழந்தைய வாரம் போய் பார்க்க உள்ளம் துடிக்காதோ? இன்னும் 1 மாசத்துல நானே போவேங்கிறாளே இவ. என்ன மனுஷி இவ? எனக்கு போன வாரம் தான் டைபாய்டுக்கு தண்ணி ஊத்துனாங்க. அதனாலதான் கொஞ்சம் இடைவெளி விட்டு போலான்னு குழந்தைக்கு தொத்திடுச்சுன்னா, அதான் வாரம் போயிட்டு வருவேன். குறைஞ்சது மாசத்துக்கு 2 தடமாவது போய் பார்த்துட்டு வருவோம். உங்க பிள்ளை நல்ல சமத்து குழந்தையாத்தான் இருக்கணும். அடுத்த வாட்டி போயிட்டு வரச்சா மறக்காம போட்டோ எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா, எனக்கே வேணுமே. குழந்தைதான் பக்கத்துல இல்ல. அவனோட போட்டோவையாவது நெதமும் பார்த்துட்டு இருக்க தோணுது இல்ல? ஆமா. அப்புறம் எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? டெக்கு வரணும். இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அது வேற வரணும். மாருதி கார் வரணும். அநேகமா இன்னும் 1 வாரத்துல வந்துரும். இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கோம். அப்போ ரொம்ப நாளாவே உங்க பிள்ளை காஞ்சிபுரத்துலதான் இருக்கானா? ஆமாங்க. 3 வயசுலயே பாட்டிட்ட விட்டுட்டேன். தமிழ்நாட்டு சூழ்நிலையில குழந்தை வளரணும்னு அவருக்கு. குரல் சற்றே கனமாக வெளிவந்தது. குழந்தையை பற்றி மேற்கொண்டு ஏதும் பேசிவிடலாகாது என்கிற முடிவுக்கு திரௌபதி உடனே வந்தாள். இனி அவளாகவே புகைப்படத்தை காட்டினால் அல்லாது தான் அது குறித்து அவளுக்கு நினைப்பூட்டலும் ஆகாது என்று தீர்மானித்தாள். சற்று நேரத்துக்கு இருவரும் மௌனமாக இருந்தார்கள். ராஜலட்சுமி, இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சீங்க என்று கேட்டு இறுக்கத்தை தளர்த்தினாள். கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு சாம்பார், மிளகு ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி. அம்பிட்டுதான். என்ன அம்பிட்டுதாங்கிறீங்க? இது பத்தாதா? நான் வெண்டைக்காய் மோர் குழம்பும் தக்காளி ரசமும் செஞ்சேன். தொட்டுக்க வாழைக்காய் எண்ணெய் கறி செஞ்சேன். அப்புறம் இவருக்கு எதுனா பச்சடி இருந்தே ஆகணும். மோர் குழம்பு செய்யற அன்னைக்கு கூட அவருக்கு தயிர் பச்சடி வேணுங்க. எங்க வீட்டுக்காரரு எத்த போட்டாலும் தின்னுவாரு. இது பிடிக்கும் அது பிடிக்காதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவர் பாட்டுக்கு தேமேன்னு சாப்பிட்டு போயிடுவாரு என்றாள் திரௌபதி. நீங்க நல்லா சமைப்பீங்களா இருக்கும், அதான் அவர் ஒண்ணுமே சொல்றது இல்ல. இல்லைன்னா ஆம்பளைங்க சும்மாவா இருப்பாங்க? அவங்களுக்கு பொண்டாட்டி சாப்பாடு 2லயும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. புருஷங்கிட்ட குறை இருந்தா நாம மட்டும் சும்மாவா இருந்துடுறோம்? அப்படி இல்லைங்க. அவங்க கத்துவாங்க, வீசுவாங்க. நாம அப்படிலாம் செய்யறோமா? இல்ல, செய்யத்தான் முடியுமா? மௌனமாகவே பெரும்பாலும் சகிச்சுக்கிறோம்ல, அதுக்கு சொல்ல வந்தேன். இவ்வாறு சொல்லிவிட்டு ராஜலட்சுமி ஏதோ யோசிப்பவள் போன்று சில கணங்களை கடத்தினாள். சற்று பொறுத்து, நம்மாளுங்க 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கணுங்க. நாளைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட வாங்கல, ஞாயிற்றுக்கிழமை தானே என்றாள் ராஜலட்சுமி. அதெல்லாம் எதுக்குங்க? பரவாயில்லைங்க, சும்மா வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. இல்ல என்னென்ன பிடிக்காதுங்கிறதையாத்தையும் சொல்லுங்க. ஐயோ வேணாங்க, எங்க வீட்டுக்காரரு சங்கோஜிங்க, ரொம்ப கூச்சம். நீங்க கூட வர்றீங்கல்ல, அப்புறம் என்ன, சும்மா வாங்க. அட வேணாங்கன்னா விட்டுருங்களேன், எங்களவரு ரொம்ப கூச்சோங்க. பழகுனா தானா விட்டு போகுது கூச்சம்.
நீங்க வர்றீங்க, 10க்கெல்லாம் ரெடி ஆயிடும், வந்துருங்க. வேணாங்க. என்னங்க நீங்க திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரே ஒரே பேச்சு. நான் 9:45க்கெல்லாம் இவரோட வந்து கூப்பிடுவேன். அதற்கு பிறகும் மறுத்து பேசிக் கொண்டிருக்க திரௌபதியால் முடியவில்லை. வெட்கத்துடன் விடமாட்டீங்க போல என்று முனகினாள். மேலும் கொஞ்ச நேரம் அரசியல், பத்திரிகை கதைகள், எழுத்தாளர்கள் என்று விவாதித்து விட்டு திரௌபதி தற்செயலாக சுவற்றில் கடிகாரத்தில் மணி 2 ஆனதை பார்த்து, ஐயையோ 2 மணி ஆயிடுச்சே, அவ்வளோ நேரமா பேசியிருக்கோம், நேரம் போனதே தெரியல என்றபடி எழுந்து கொண்டாள். காஃபி சாப்பிட்டுட்டு போலாமே. வேணாங்க, நாளைக்கு பார்ப்போம். திரௌபதியை வாசல் வரை வந்து ராஜலட்சுமி வழி அனுப்பினாள். அன்றிரவு 8 மணிக்கு வீடு திரும்பிய ராஜலிங்கம் அரை கோப்பை காஃபி குடித்ததும் மறுநாள் எதிர் வீட்டில் தங்களை சாப்பிட அழைத்துள்ளது பற்றி அவள் அவனிடம் தெரிவித்தாள். அவன் வியப்பாக அவளை பார்த்தான். சரின்ட்டியா என்ன? வேணாம் தாங்க திருப்பி திருப்பி சொன்னேன். கேட்கவே மாட்டேன்னுச்சு அந்த பொண்ணு. மறுக்கவே முடியலிங்க. அந்த அளவுக்கு வற்புறுத்தி கூப்பிட்டுச்சுங்க. ஆனா உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா வேணாங்க. நான் இப்பவே போய் எதனாச்சும் சாக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வர முடியாததுக்கு வேணும்னா சாக்கு சொல்லலாம். மறுபடியும் அழிச்சாங்கன்னா? அவள் கண்ணிமிக்காமல் அவனையே பார்த்தபடி இருந்தாள். சரி போலாம், ஆனா எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. உனக்குத்தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. எனக்கு பேசவே தெரியாது. பழகிறவங்க கிட்டயே நான் ரொம்ப சங்கோஜ பேர் வழி. முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட என்னால என்ன பேச முடியும்? அதான் யோசனையா இருக்கு. நீங்களும் பழகிக்கணும்ல. ஆபீஸ்ல உள்ளவங்களோடவே என்னால பேசி பழக முடியல. நீ என்னடான்னா முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட பேசுங்கிற. பாக்கலாம், ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், தெரியாத ஆளுங்களோட பேசி பழகுறதுல எனக்கு மைனஸ் மார்க் தான் கிடைக்கும். முதல்ல மைனஸ், அப்புறம் சைஃபர், அதுக்கப்புறம் பிளஸ். கொஞ்சம் கொஞ்சமா தானே ஏறணும் என்று சிரித்தாள் திரௌபதி. மறுநாள் சொன்னபடி 9:45க்கெல்லாம் இருவரும் வந்து விட்டார்கள். ராஜலட்சுமியின் கணவன் அமர்க்களமாக உடுத்துக் கொண்டிருந்ததை திரௌபதி கவனித்தாள். ஞாயிற்றுக்கிழமை பகல் சாப்பாட்டுக்கு இவ்வளவு ஆரவாரம் தேவதானா என்கிற கேள்வி அவளுள் எழத்தான் செய்தது. தன்னையும் அறியாது ராஜலிங்கத்தை நோக்கினாள். அவன் ஒரு சாதாரண லுங்கியும் பளீரென்று மின்னிய வெள்ளை சட்டையிலும் காணப்பட்டான். தலையை கூட ஒழுங்காக வாரிக்கொண்டிருக்கவில்லை. பரஸ்பர அறிமுகமானதும் திரௌபதி எலுமிச்சை சாறு எடுத்து வந்தாள். அதான் சாப்பிட போறமே இப்ப போய் என்று ராஜலட்சுமி தொடங்கியதை முடிக்க விடாமல், லைம் ஜூஸ் தானே, பசி அதிகமாகத்தான் செய்யும் என்று சிரித்தபடி அவள் முக்காலியில் வைக்க போன டம்ளரை அவசரமாய் அவள் கையில் இருந்தே பெற்றுக்கொண்டு விட்டான் ஜனார்தனன். விரல்கள் தீண்டப்பட்டதில் விளைந்த தடுமாற்றத்தால் சிறிது சாறு முக்காலி மீது சிந்தியது. திரௌபதிக்கு முகம் சிவந்து போயிற்று. தன்னையும் அறியாமல் அவள் கண்கள் ராஜலிங்கத்தின் கண்களை சந்தித்தன. அவனோ எதையுமே கவனியாதவன் போல் தனது டம்ளரிலிருந்து சாற்றை உறிஞ்சு கொண்டிருந்தான். ஓரத்து பார்வையால் கவனித்த போது ராஜலட்சுமி தலையை குனிந்து கொண்டிருந்தாள். சாரிங்க, பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் ஜூஸ் சிந்திருச்சு, அவ்வளவுதானே என்று ஜனார்தனம் சிரித்தான். சமையல் பிரமாதமாக இருந்தது. கணவன் எதுவும் விமர்சனம் செய்ய மாட்டான் என்பதால் திரௌபதி முந்திக் கொண்டு, எல்லாமே ஏ கிளாஸ்ங்க, எது பெஸ்ட்னே சொல்ல தெரியல, ஏங்க எல்லாமே பிரமாதமா இல்ல என்று கணவனை பார்த்து கேட்க, அவன் அவளுக்கு சொல்வது போல் கொட்டாமல், நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ முந்திக்கிட்ட, எல்லாமே சூப்பர் என்று புன்னகை புரிந்ததும் திரௌபதிக்கு அப்பாடா என்றிருந்தது. இனி அவன் எதுவுமே பேச தேவையில்லை என்று கூட தோன்றியது. நால்வரிலும் நிறைய பேசியது ஜனார்தனம் தான். நியாயங்கிறது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. நேத்திக்கு நியாயமா இருந்த ஒண்ணு இன்னைக்கு அநியாயம், இன்னைக்கு நியாயம் படுற ஒண்ணு நாளைக்கு நமக்கு அநியாயமா படும். இப்ப பாருங்க, நாம 2 தம்பதிகளும் சேர்ந்து உட்கார்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல தப்பே கிடையாதுங்கிற இன்றைய நியாயம், ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி ஒரு பொண்ணும் ஆணும் சிரிச்சு பேசுறத பத்தி நினைச்சாவது பார்க்க முடியுமா? கண்ணால ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலே கற்புக்கு ஆபத்துன்னு பெறாத்திக்கிட்டு கிடந்தாங்க. இன்னும் பாருங்க, இதுக்கு அப்பால ஒரு 50 வருஷம் ஆனதும் ஆண் பெண் உறவு பத்தின கருத்துக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு மாறும். மூவரும் அமைதியாக இருக்க, நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராஜலிங்கம் என்று கேட்டான் அவன். நீங்க சொல்றது தப்பா இருக்க முடியாது என்றான் ராஜலிங்கம் சின்ன சிரிப்புடன். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்ஸஸ் ராஜலிங்கம்? நீங்க சொல்றது சரிதாங்க என்றாள் அவள். சாப்பிட்டு கொண்டே நிறைய பேசினார்கள். சாப்பாட்டு கை கழுவிய பிறகு சோஃபாக்களில் அமர்ந்து பேசினார்கள். நீ வேணா இருந்து பேசிட்டு வா, நான் அவசரமா வெளியே போகணும். சாரிங்க, தேங்க்யூ வெரி மச், நான் வரட்டுமா என்று ராஜலிங்கம் புறப்பட்டு விட்டான். மிக அழகாகவும் ஆணித்தரமாகவும் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்ட ஜனார்தனத்தின் பேச்சை இன்னும் கொஞ்சம் நேரம் சுவைக்கும் ஆசையில் கணவனிடம் சாவியை கொடுத்துவிட்டு திரௌபதி தங்கிக் கொண்டாள். 1/4 மணி பொழுதும் கூட கடந்திருக்காது. ராஜலிங்கம் அவசரமாக திரும்பி வந்து, திரௌபதி, உங்க அம்மாவுக்கு சீரியஸா இருக்கான், நீ உடனே கிளம்பணும், இப்பதான் தந்தி வந்துச்சு என்றான்.
அன்று அனுபவித்த மகிழ்ச்சியெல்லாம் கனப்பொழுதுக்குள் கரைந்துவிட்ட துயரத்துடன் திரௌபதி கண் கலங்கி விடை பெற்றாள். கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது உங்க அம்மாவுக்கு, 2 நாள்ல திரும்பிடுவேங்க, பாருங்களேன் என்ற ஜனார்தனம் தேறுதல் சொல்ல ராஜலட்சுமியும் அவனோடு சேர்ந்து கொண்டாள். 2 மாற்று துணிகளுடன் கவலையை சுமந்து கொண்டு திரௌபதி திருநெல்வேலிக்கு உடனே பயணமானாள். விடுப்பு கேட்கும்படியான நிலையில் அலுவலக நிலவரம் நில்லாமையால் ராஜலிங்கம் உடன் செல்ல முடியவில்லை. தாயை பற்றிய கவலையை மனம் சுமந்து அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலும் திரௌபதிக்கு ஜனார்தனின் கலை பொருந்திய முகமும் அவனது அட்டகாச சிரிப்பும் கணீரென்ற குரலும் அந்த குரலில் அழுத்தமாய் அவன் தெரிவித்த புரட்சிகரமான கருத்துகளும் ஞாபகம் வந்து கொண்டே இருந்தன. பிறர் மனங்களை கவர்வது என்பது சிலருக்கு மட்டுமே கைவந்த கலை என்பதை எண்ணி பார்த்த போது ஜனார்தனனுக்கு அதில் 100க்கு 100 மதிப்பெண்கள் தரலாம் என்றும் அவளுக்கு தோன்றியது. அவள் தம்பி ரயில் நிலையத்துக்கு வந்தான். அம்மாவுக்கு லேசான இதய தாக்குதல் என்றும் அப்பா பயந்து போய் தந்தி கொடுத்து விட்டதாகவும் சொன்னான். மறுநாளே அவள் அம்மா எழுந்து உட்கார்ந்தாள். 3ஆம் நாள் முற்றாக சரியாகிவிட்டாள். எனினும் 1 வாரம் வரை இருந்துவிட்டு திரௌபதி ஊர் திரும்பினாள். இடையே அம்மாவுக்கு சரியாகிவிட்டது பற்றி ராஜலிங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாள். டாக்ஸியை அனுப்பிவிட்டு அவனுடன் அவள் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த போது எதிர் வீட்டு கதவு ஓசைப்பட்டது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் ஜனார்தனம் தான். அவனை பார்த்ததும் அப்போதுதான் ஞாபகம் வந்தது போல், நீ போனதுல இருந்து எனக்கு தினமும் அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க, டிஃபன் கொண்டு கட்டி கொடுத்துட்டாங்க, சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. நேத்து அந்த அம்மா காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்து போயிருக்காங்க என்றான் ராஜலிங்கம். இவ்வளவு முக்கியமான தகவல்களை டாக்ஸியிலேயே சொல்லாமல் அந்த ஆளை பார்த்ததும் ஞாபகம் வந்து சொல்கிறாரே, என்ன மனுஷன் இவர் என்று திரௌபதி எரிச்சல் அடைந்தாள். படியேறி வந்த ஜனார்தனம், அம்மாவுக்கு ஒண்ணுமில்ல தானே, நான் சொன்னேன்ல, அப்பப்ப நான் இவரை விசாரிக்கிறது லெட்டர் போட்டீங்கன்னு சொன்னாரு என்றான் அவளை பார்த்தபடி. நீங்க இவருக்கு தினமும் சாப்பாடும் டிஃபனும் கொண்டாந்து கொடுத்தீங்களாமே, சொன்னாரு, ரொம்ப சிரமப்படுத்திக்கிறீங்க. அவன் அட்டகாசமாய் நகைத்து, அதனால என்னங்க, இப்ப என்ன பழி வாங்கறதுக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ட்ரங்கால் வந்து அவ நேத்து ராத்திரி கிளம்பி போயிட்டா. இனி அவ வர்ற வரையில உங்க வீட்டு சாப்பாடுதான் எனக்கு, என்ன சொல்றீங்க என்றான் குறும்பாக. வித் பிளஷர், நீங்க சொல்லணுமா என்ன? இவர் சொன்னாரு, எல்லா விஷயமும் உடனேயே நான் முடிவுக்கு வந்தாச்சு. பழி வாங்குறதுனா ஆமா, ஆனா நான் உங்க வீட்டுக்காரர் மாதிரி சங்கோஜி இல்ல, இங்கே வந்து சாப்பிடறதுக்கும் நான் ரெடி, இல்ல கொண்டாந்து கொடுத்தாலும் சரிதான், உங்க சௌகரியம் எப்படியோ அப்படி. ஆனா இன்னைக்கு நான் சமையல் பண்றதுக்கு நேரமாகும், லேட்டானா பரவாயில்லையா? பரவாயில்ல, அத காரணம் காட்டி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா என்றான் அவன் விடாக்கண்டனாக. சேச்சா இல்லீங்க என்று அவளும் சிரித்தாள். இவ சமையல சாப்பிட போறது நீங்க தான், ஏன்னா நான் உடனே கிளம்பணும், இன்னைக்கு கம்பெனில இன்ஸ்பெக்ஷன் என்று ராஜலிங்கம் குறுக்கிட்டு புன்னகை செய்தான். அப்ப கூப்பிடுங்க, நான் வரேன் என்று கூறி ஜனார்தனன் புறப்பட்டு போனான். அவன் போய் 1/2 மணி நேரம் கழித்து அழைப்பு மணி வீறிட்டது. சமையலறையில் இருந்த திரௌபதி கையை துடைத்து கொண்டு வாசற்பக்கம் சென்றாள். கதவு கண்ணாடி வழியே பார்த்தாள். ஜனார்தனன் நின்று கொண்டிருந்தான். பயண அலுப்புடன் வந்துள்ள தான் குளித்து பின் சமைக்க தொடங்கி இருக்கும் நிலையில் அதற்குள் பாதி சமையல் கூட ஆகி இராது என்பது அவனுக்கு தெரிந்தே இருக்க வேண்டும். அதற்குள் வந்து நிற்கிறானே என்கிற திகைப்புடன் அவள் கதவை திறந்தாள். வாங்க. அவன் உள்ளே வந்தான். சமையல் முடிச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், தனியா போர் அடிச்சது, அதான் வந்தேன். நிறைய வாசனை பூசி இருந்தான். அவள் உட்கார சொல்லும் முன் உட்கார்ந்தான். கடந்த 1 வாரமாக ராஜலிங்கத்துக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்த அந்யோன்யம் போலும் என்று திரௌபதி எண்ணிக்கொண்டாள். ஒண்ணு பண்ணுங்களேன், பாதி சமையல் தானே நடந்துட்டு இருக்கு, அடுப்பு அணைங்க, ஹோட்டல் சோளாவுக்கு போய் எதனாச்சும் சாப்பிட்டு வரலாம், நீங்களும் பிரயாண அலுப்புல இருப்பீங்க, ராத்திரி சமையல் பண்ணிக்கலாம், என்ன சொல்றீங்க? வேணாங்க, தோ 6:30 மணில முடிச்சிருவேன், சாம்பார் ஆயிடுச்சு, ரசமும் ஆயிடுச்சு, காய் தான் அரிஞ்சு வதக்கணும், அப்புறம் பச்சடி வேணுமாமே தினம் உங்களுக்கு, அதையும் செஞ்சிடுறேன், ஜஸ்ட் 1/2 hour, நீங்க பத்திரிகை படிச்சிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அவன் பதில் சொல்ல இடமளிக்காமல் அவள் சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டாள். ராஜலிங்கம் வீட்டில் இல்லாத நேரத்தில் சென் பூசிக்கொண்டு பளபளப்பான உடைகளுடன் அவன் வந்து நின்றது அவளுக்கு சரியாக படவில்லை. சட்டென்று தப்பாக நினைக்கவும் முடியவில்லை. அவனே அன்று சொன்னது மாதிரி பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. நேற்றைய தப்புகள் இன்றைய சரிகள். ஒருவேளை அவன் கள்ளமில்லாத வெகுளியாகவும் இருக்கக்கூடும். ஆண் பிள்ளை என்றால் தப்புதான் செய்வான் என்கிற மஞ்சட்காமாலை பார்வையுடன் எல்லோரையும் ஏறிடல் பாவம். கலகலப்பாக பேசுகிறான் என்பதால் அவசரப்பட்டு தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. இப்படியெல்லாம் அவள் யோசித்துக் கொண்டிருந்த கணத்தில் அந்த வாசனை சமையல் கட்டை நோக்கி வர அவள் ஒரு திடுக்கிடலுடன் திரும்பினாள். அவன்தான் வந்து கொண்டிருந்தான். எதுவோ நெருட அவள் சமையலறையை விட்டு சரேலென வெளியே வந்தாள். கண்களை அகலப்படுத்தி கொண்டு அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அதில் அன்பு இல்லை, கடுமையும் இல்லை.
தான் நினைப்பது தவறாக இருந்தால் என்கிற அச்சத்தால். அவன் வாயகல புன்னகை காட்டி, பிரயாண களைப்போட வந்திருக்கிறீங்க, ஆனாலும் யூ லுக் பியூட்டிஃபுல் என்றான். இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது என்கிற எண்ணம் மனதில் தோன்றினாலும் வாய் கட்டி போடாற்பட்ட போல் மௌனத்தில் உறைந்து விட்டது. ராஜலட்சுமி நல்ல செவப்பை ஒழிய உங்க அளவுக்கு களை இல்ல. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன? ஸ்டாப் இட் ஸ்டூபிட். அம்மா என்று பின்புறத்தில் வேலைக்காரி வள்ளியின் குரல் கேட்க, இதோ வந்துட்டேன் வள்ளி, ஒரே நிமிஷம் என்று அவள் குரல் கொடுத்தாள். அவன் விரைந்து நகர்ந்து வந்து அசிங்கமான தொடுகை ஒன்றையேனும் தற்காலிக வெறிக்கு தீனியிட்டுக் கொள்ளும் எண்ணத்தில் செய்து விடுவானோ என்கிற பயத்துடன் அவள் சரையலென நகர்ந்து கொல்லைப்புறம் ஓடினாள். கதவுக்கு அப்பால் நின்றிருந்த வள்ளி, அம்மாவுக்கு சுகமாயிடுச்சாம்மா என்று விசாரித்தாள். கதவை முழுவதுமாய் திறக்காமல், ஒருவேளை அவன் திரும்பிச் செல்ல நினைத்தால் செல்ல அவகாசம் கொடுக்கும் எண்ணத்துடன் அவள், நல்ல வேளை சரியாயிடுச்சு வள்ளி, வா வா உள்ள வந்து வீட்டெல்லாம் பெருக்கு என்றாள். மிக மெதுவாகவே கதவை திறந்தாள். வள்ளி உள்ளே வந்தாள். திரௌபதி திரும்பி பார்த்தபோது அவன் இருந்த இடம் காலியாக இருந்தது. வெட்கன் கெட்டவனாக இருப்பின் ஒருவேளை கூடத்தில் பரமசாதுவை போல் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கவும் கூடும் என்கிற எண்ணம் வர அவள் கூடத்துக்கு போனாள். அவன் இல்லை. இருப்பினும் சந்தேகம் தீர்ந்தபாடில்லை. வள்ளி வள்ளி, ஒரு நிமிஷம் இங்க வா, ஐயா ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது, ஒரு கம்பை எடுத்தா என்றாள். வள்ளி ஒட்டடை கம்புடன் ஓடி வந்தாள். இருவரும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். எலியா இருக்கும்மா என்றாள் வள்ளி. அவள் பார்வை வாசல் பக்கம் ஓடியது. எதிர் வீட்டு கதவு ஓசைப்பட்டது. அவளிடம் இருந்து ஒரு பெருமூச்சு புறப்பட்டது. அதுவரை இல்லாத படபடப்பின் தாக்குதலில், வள்ளி சட்டுன்னு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா, என்னமோ படபடப்பா இருக்கு என்றவாறு அருகே இருந்த நாற்காலியில் சரிந்து கொண்டாள். கண்களை மூடிக்கொண்ட அவளை பார்த்து பயந்து போன வள்ளி சமையல் கட்டிலிருந்து குளிர் நீர் எடுத்து வந்தாள். அதை வாங்கி மடக் மடக் என்று குடித்த பிறகே திரௌபதி கொஞ்சம் சமனப்பட்டாள். என்னமாச்சு, பயந்துட்டீங்களா? எலியா இருக்கும்மா, வீடு முழுசும் சுத்தி பார்த்துட்டு எலியா தாங்க இருக்கும், எந்திரிச்சு உட்காருங்க, காஃபி வேணா குடிக்கிறீங்களா என்று உபசரித்தாள். ஏதோ சத்தம் கேட்டுச்சா, பயந்துட்டேன், நீ சொல்றப்பல எலியாத்தான் இருக்கணும் என்ற திரௌபதி வாசல் கதவை தாளிட்டு விட்டு சமையலறைக்கு போனாள். அடப்பாவி அடப்பாவி, இவ்வளவு கெட்ட இனத்தை சுமந்துகிட்டு புரட்சி கருத்துக்களா பொழிஞ்சு தள்ளுறியே, நீ எல்லாம் மனுஷன்தானா? நீ இப்படிப்பட்டவங்கிறது உன் மனைவிக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? ஒருவேளை அவளுக்கு தெரிய வந்தாலும் அவளால உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற இருமாப்போ உனக்கு? என்ன தைரியம்? கலகலன்னு பேசி சிரிச்சா உடனே கட்டிலுக்கு கூப்பிடுறதா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க லட்சணம் தெரிஞ்சுதான் பொம்பளை சிரிச்சா போச்சுன்னு எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. கைகள் தன் போக்கில் சமையலில் இயங்கிக் கொண்டிருக்க அன்றிரவு ராஜலிங்கம் வீடு திரும்பியதும் நடந்ததை சொல்லலாமா வேண்டாமா என்கிற கேள்வி அவளை இம்சிக்கலாயிற்று. சொல்லாம எப்படி இருக்கிறது? ஒருவேளை நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நினைப்போட வெக்கமே இல்லாம ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்து நிப்பானோ? சேச்ச, அந்த அளவுக்கு மானங்கட்டவனா எவனும் இருக்க மாட்டான். சாப்பிட வரமாட்டான். ஆனா வராததுக்கு எதுனாச்சும் காரணம் சொல்லிப்பான். ஆனா இவர்கிட்ட இருந்து மறைக்கலாமா? அது தப்பாகாதா? இனிமே அவங்க வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாது. அந்த பொண்ணுகிட்ட சொல்லலாமா? சேச்ச, அது ஏதோ கனவுல வாழ்ந்துட்டு இருக்குதோ என்னமோ, அதை போய் நான் ஏன் கலக்கணும்? அதுவா ஒரு நாள் அவனோட யோகியதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இவர்கிட்ட சொல்லாம இருக்கலாமா? என்ன செய்யலாம்? யோசிக்க யோசிக்க அவளது குழப்பம்தான் மிகுதியாயிற்று. கடைசியில் அவனை பார்த்ததும் என்ன தோன்றுகிறதோ அப்படி செய்வது என்று தீர்மானித்தாள். சமையல் முடிந்ததும் வள்ளிக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிட்டு கூடத்திலே வந்து படுத்தாள். அவளுக்கு பசியே இல்லை, சாப்பாடே வேண்டி இருக்கவில்லை. ஒரு காஃபி மட்டும் குடித்துவிட்டு பத்திரிகை ஒன்றை பிரித்து வைத்துக் கொண்டாள். படிக்கவும் ஓடவில்லை. அவன் விட்டு சென்ற வாசனை அவளுள் எரிச்சலை கிளர்த்தி கொண்டிருந்தது. 11 மணிக்கு வாசல் கதவு தட்டப்பட அவள் அச்சத்துடன் எழுந்தாள். கதவு கண்ணாடி வழியே பார்த்தபோது தடிமனாக ஒரு பெண் நின்றிருப்பது தெரிந்தது. ஏற்கனவே பழக்கப்பட்ட முகமாகத்தான் இருந்தது. ஆனால் யாரென்று கண்டுபிடிக்க சில நொடிகள் வேண்டியிருந்தன. அவளுடைய தோழி ஊர்மிளாதான். வாரணாசிக்கு போய் 5 ஆண்டுகள் ஆகின்றன. அவளுடைய நெருங்கிய தோழிகளுள் ஒருத்தி. அவள் ஆவலுடன் கதவை திறந்து, வாடி வாடி, என்ன இப்படி இத்தனை சித்தான குட்டியா மாறிட்ட என்றபடி அவளது கைகளை பிடித்து உள்ளே அழைத்து போனாள். என்ன செய்யறது, 2 பசங்க ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு ஹைதராபாத்துக்கு மாத்தலாகி அங்க 2 வருஷம் இருந்துட்டு இப்ப மெட்ராஸ்க்கு மாத்தி வந்துட்டோண்டி. இனி அடிக்கடி வந்து ஒன்ன அறுப்ப என்றபடி ஊர்மிளா சோஃபாவில் அமர்ந்தாள். அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்ட திரௌபதிக்கு ஒரு வகையில் அப்பாடா என்றிருந்தது. 2 வருடங்கள் அவள் ஹைதராபாத்தில் வசித்தவள் என்பது சட்டென்று மனதில் நெருட, ஹைதராபாத்ல சாரதா டிவி கம்பெனில ஜனார்தனன் இருந்தாரே, உனக்கு தெரியுமா என்றாள். அவ மிஸ்ஸஸ் பேர் கூட ராஜலட்சுமி. ஆமா, எங்க பக்கத்து வீடுதான். இப்பதான் மாத்தி மெட்ராஸ்க்கு வந்திருக்காங்க.
இங்கதான் எதிர் வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முந்திதான் குடி வந்தாங்க. எதுக்கும் நீ பார்த்து அந்த ஆள் தானா நிச்சயப்படுத்து. இருவரும் எழுந்தார்கள். சாத்தியிருந்த கதவை லேசாய் திறந்து வைத்தாள் திரௌபதி. கதவருகே நின்று கொண்ட ஊர்மிளா தன்னை பாதி மறைத்தவாறு எதிர் வீட்டு பக்கம் பார்த்த கணத்தில் ஜனார்தனம் வெளியே வந்தான். ஊர்மிளா சட்டென்று கதவை அடித்து சாத்திவிட்டு, அந்த ஆளேதான், கொஞ்சம் பொறுக்கி, ஆனா கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப நல்லவன் மாதிரி பேசி பழகிட்டு வளவிருக்கிற ரகம். என்கிட்ட கூட கொஞ்சம் அசடு வழிஞ்சான். அதுக்கப்புறம் ராஜலட்சுமியோட பழகிறத கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டேன். அது சரி, எதுக்கு நீ அவனை பத்தி விசாரிக்கிற? எனக்கு அரிப்பா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு. ஸ்கூட்டர் கிளம்பிய ஓசை கேட்டது. உள்ளே போய் பேசலாம் வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். அட, நீ இன்னும் சாப்பிடலையா? எனக்கு ஒரே பசி, பாபா சாப்பிடலாம். இருவரும் உட்கார்ந்து பரிமாறிக்கொண்டார்கள். அட, பச்சடி கிச்சடி அமக்களமா பண்ணிருக்கிறியே, எதுவாச்சும் விசேஷமா? அந்த எது வீட்டு குரங்கு இன்னைக்கு சாப்பிட வரதா இருந்துச்சு என்று தொடங்கி ராஜலட்சுமி குடி வந்ததிலிருந்து ஒரு சின்ன விவரம் கூட ஒதுக்காமல் ஊர்மிளாவிடம் அவள் சொல்லி முடித்தாள். அழகா இருக்கான் பத்தியா? அழகா இருக்கிற ஆம்பளைங்க அழகா இருக்கிற பொம்பளைகளை விட மோசமானவங்க. எந்த பொண்ணும் தான் வலையில சுலபமா விழுந்துடுங்கிறது அவங்க நினைப்பு. ரெண்டொரு பொண்ணுங்க விழுந்துட்டா போதும், எல்லா பொண்ணுங்களை பத்தியும் உடனே தப்பு கணக்கு போட்டுருவானுங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கான். ராஜலட்சுமி உண்டாக கூடாதுங்கிறதுக்காக டெய்லி மாத்திரை போட்டுக்க சொல்லி கட்டாயப்படுத்துவானாம். அதுக்கு குழந்தைன்னா கொள்ள ஆசை. ஒரு தரம் போட்டுக்கிட்டதா பொய் சொல்லிடுச்சு, உண்டாயிடுச்சு. விஷயம் தெரிஞ்சு அவன் கலைக்கிறதுக்கு மாத்திரை கொண்டாந்து கொடுத்துருக்கான். இது மாட்டேன்னு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் தெரிஞ்சுக்க. உனக்கு இன்னும் பசங்க இல்ல தானே? அதை கேட்க மறந்துட்டேன் பாரு. இன்னும் இல்ல. கருவை மட்டும் கலைக்கவே கூடாது. கலைச்சோன்னு வையி, சில பொண்ணுங்களுக்கு அத்தோட நின்று போயிடுமா. எல்லாருக்கும் அப்படி இல்லைன்னாலும் கூட சிலருக்கு மறுபடியும் கருத்தரிக்கவே தரிக்காதான். அதனால குழந்தைய மட்டும் உருப்படியா பெத்துடணும். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு மருந்தும் ஊசியும். நான் மாத்திரையெல்லாம் சாப்பிடறது இல்ல. அந்த நினைப்பே எனக்கும் சரி அவருக்கும் சரி கிடையாது. சரி சொல்லு, என்னமோ அவங்கள பத்தி சொல்ல வந்தியே. கருவை கலைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தானா? இது மாட்டேன்னு அழுதுருக்கு. கட்டாயப்படுத்தி தின்ன வச்சுட்டான். ஆனா எசகு பிசகாயிடுச்சு. கைகள்லயும் கால்கள்லயும் விரலே இல்லாம குழந்தை பிறந்துருச்சு. அது மட்டுமா, மூளை கோளாறு வேற. ராஜலட்சுமி குழந்தை பிறந்ததும் ஒரே அழுகுச்சு பாரு. அம்மாடி, இப்ப நினைச்சாலும் எனக்கு வயிற்று என்னவோ பண்ணுதுரி. குழந்தைய எங்கேயோ விட்டு வச்சிருக்கா. அம்மா கிட்டன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்டன்னு தான் சொல்லுவா. அனாதை விடுதியில விட்டு வச்சு மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருக்காங்கிறது என்னோட யூகம். பாவம். அதற்கு பிறகு சாப்பாட்டில் இருவருக்கும் மனசே செல்லவில்லை. ஒரு வழியாக எழுந்து கை கழுவி கொண்டு சோஃபாவுக்கு திரும்பினார்கள். உங்க வீட்டுக்காரருக்கு தான் டிரான்ஸ்பரே கிடையாதேங்கிற நம்பிக்கையில தான் உன் வீட்டு விசாலத்துக்கே நேரடியா வந்து பார்க்கலான்னு வந்துட்டேன். வீடு மாத்தி இருப்பியோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஆனாலும் போய் பார்க்கலான்னு வந்தேன். இப்ப மெட்ராஸ்ல எங்கடி இருக்க? நுங்கம்பாக்கத்துல. அப்ப அடிக்கடி நாம இனிமே சந்திக்கலாம். அது சரி, அந்த ராஜலட்சுமிக்கு அவளோட புருஷன் ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிற சங்கதி தெரியுமா? அதை யாரடி கண்டது? தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். ஜாடையா அவகிட்ட சொல்லி வச்சா என்னன்னு கூட தோணுது எனக்கு. வேண்டாண்டி திரௌபதி, அது ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொண்ணா இருக்கலாம். அதை நாம் எதுக்கு பாழ் பண்ணணும்? தானா தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டோண்டி. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். அப்புறம் உன் பசங்க வயசு என்ன படிக்கிறாங்க? பையன் 1வது படிக்கிறான். 2வது பொண்ணு 3 வயசு ஆகுது. ஆயாட்ட விட்டுட்டு வந்திருக்கிறேன். கூட்டிட்டு வரக்கூடாது? சே, ஆனாலும் மோசண்டி நீ. அதான் நீ வருவிய இனிமே. அப்ப பாத்துக்கடி. அது சரி, உங்க வீட்டுக்காரர் எப்படி? கல்யாணத்தும் போது பார்த்த அதே மௌன சாமியார் தானா? இல்லாட்டி கொஞ்சமாவது மாத்திருக்கியா? திரௌபதி சிரித்தாள். ராஜலட்சுமி கணவன் பற்றி அறிமுகம் கிடைப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு கேள்வி ஊர்மிளாவிடமிருந்து புறப்பட்டிருப்பின் பெருமூச்சு விட்டிருப்பாள். இப்போது அப்படி இல்லை. அவள் சிரித்த சிரிப்பில் கசப்போ ஏமாற்றமோ கடுகளவும் இல்லை. என் கணவன் கம்பீரமானவன், நல்லவன், நிஜமான ஆண்மகன், பிறர் மனை நோக்காதவன். எதிர் வீட்டுக்கு அவன் சாப்பிட செல்ல மறுத்திருப்பதால் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்து போயிருக்கிறார்கள் என்று யூகித்து பெருமை கொண்டாள். தன்னிடத்திலே கூட முன்னுரிமை எடுத்துக்கொள்ள தயங்கும் அவன் ராஜலட்சுமியிடம் அசட்டுத்தனமாக பேசுவது பற்றியோ அவள் கையை பிடித்து இழுப்பது பற்றியோ அவள் கற்பனையும் செய்து பார்க்க முடியவில்லை. என்னடி சிரிக்கிற? ஒன்னும் பெருசா மாத்த முடியலடி. ஆனாலும் என்ன, நல்லவரு. எது வீட்டு ஆசாமி மாதிரி கலகலன்னு பேசிட்டு கழுத்துல கை போடக்கூடியவர் இல்ல. நமக்கு வேண்டியது அதானே? ஆமாமா. அது என்னடி, டைப்ரைட்டரா? ஆமா, எதுவாச்சும் ஆபீஸ் கடிதங்களை எடுத்துட்டு வந்து ராவெல்லாம் லொட்டு லொட்டுன்னு டைப் அடிப்பாரு. சில சமயம் ஒரு வாரமா நான் ஊர்ல வேற இல்லையா, எதையான அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு என்று பதிலளித்த திரௌபதி ஒரு ஆவலில் எழுந்து போய் மேஜைக்கு அருகே நின்றாள். தட்டெழுதப்பட்டு ஒரு காகிதம் மேஜை மீது கனம் வைக்கப்பட்டு இருக்க, மற்றொன்று தட்டெழுத்து பொறியிலேயே இருந்தது. ஆனால் கடிதம் முடிக்கப்பட்டிருந்தது.
முதலில் மேஜை மீது இருந்த கடிதத்தை எடுத்து படித்தாள். ஹிந்து நாளிதழ் ஆசிரியருக்கு அவன் எழுதியது. பெண் கருக்களை தாயின் கருவறையிலேயே இனம் கண்டுபிடித்துக் கொள்வதை எதிர்த்தும், அவ்வாறு கொல்லுவதால் காலப்போக்கில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை விவரித்தும் எழுதப்பட்டிருந்த கடிதம். தட்டெழுத்து பொறியில் இருந்த கடிதமோ வேலைக்கு செல்லும் குடும்ப தலைவிகள் வீட்டிலும் உழைத்து அலுவலகத்திலும் உழைப்பதால் அவர்கள் ஆரோக்கியம் பாழாவது பற்றி விவரித்து, ஆண்களும் மனைவியருடன் வீட்டு வேலைகளில் பங்கெடுக்க வேண்டும் என்றும், அதை செய்ய முடியாதவர்கள் அல்லது மனமற்றவர்கள் பெண்களை வேலைக்கு அனுப்பக்கூடாது என்றும் திட்டவட்டமாய் தெரிவித்தது. திரௌபதிக்கு மூக்கில் விரல் வைக்க தோன்றியது. அட, இவ்வளவு சிந்தனைவாதியா என் கணவன்! என்னை வேலையை விட்டுவிடச் சொன்னதற்கும் அவருக்கு இப்படி ஒரு வலுவான காரணமே அடிப்படையாக இருந்திருக்குமோ? 2 கடிதங்களையும் எடுத்து வந்து ஊர்மிளாவிடம் பெருமை வழிய முகத்துடன் நீட்டினாள். படித்துவிட்டு, பரவாயில்லையே, உன் வீட்டுக்காரரு நல்லாத்தான் எழுதியிருக்கிறாரு என்று பாராட்டினாள். 1 வாரமா நான் ஊர்ல இல்லையா, ராத்திரி உட்கார்ந்து இந்த அக்கப்போர் வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தோணுது என்று திரௌபதி பெருமையாய் சிரித்தாள். யாரிடமாவது மனம் விட்டு பேச வேண்டும் என தூண்டியதால் ஊர்மிளாவை அந்த நேரத்தில் அவள் பயன்படுத்தி கொண்டாள். இவரு பத்திரிகைகள் படிக்கிறது இல்ல, ரேடியோல மியூசிக் கேட்கறது இல்ல, சினிமா பைத்தியமும் இல்ல. ஆனா நான் கட்டாயப்படுத்தினா வருவாரு. நம்ம ரசனைக்கும் இவருக்கும் ஒத்தே வரலையேங்கிற ஏமாத்தம் எனக்கு நிறைய உண்டு ஊர்மிளா. இப்போ அது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஒத்த ரசனையும் வேணாம், எதிர் வீட்டுக்காரன் மாதிரி கொடுமைக்காரனா இருக்கவும் வேணாம். என்னடி சொல்ற? கரெக்டுடி திரௌபதி. எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் கூட ருசிபேதம் நிறைய உண்டு. ஆனா மனசு நிறைய அன்பானவரு, காட்டுக்கு தெரியாது. அன்புங்கிறத வாயால வெளிப்படுத்தினாதான் நாம ஒத்துக்கிறோம். நான் கூட ஒன்ன மாதிரிதான் அவர் மேல மனத்தாங்கல் பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு அற்ப விஷயத்தால என் மனசு மாறிடுச்சு. என்னது? பக்கத்து வீட்டு பையன் ஒரு நாள் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்ததை கேட்டேன். எனக்கு உனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் அன்னைக்கு அவருக்கும் எனக்கும் அப்பதான் ஒரு கடுமையான வாக்குவாதம் நடந்து முடிஞ்சிருந்தது. உங்களுக்கு என் மேல பிரியமே கிடையாது அப்படின்னு கத்தி முடிச்சிருந்த நேரம். அப்படியே வச்சுக்க, உன் முந்தானியை பிடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வரதுதான் பிரியம்னா அப்படிப்பட்ட பிரியத்தை என்கிட்ட எதிர்பார்க்காதன்னு அப்படின்னு அவரும் பதிலுக்கு கத்துனாரு. அடுத்த நிமிஷம் அந்த பையன் படிச்சான். நடுக்கடலில் அலைகள் இல்லை, கரையோரத்தில் அலைகள் அதிகம். என்றாலும் அங்கே ஆழம் அதிகம் இல்லை. நடுக்கடல் மிகவும் ஆழமாக இருப்பதால் அலைகள் அதிகம் அடிப்பதில்லை அப்படின்னு. எனக்கு யாரோ முகத்துல பலார்னு ஓங்கி அடிச்சா மாதிரி இருந்துச்சு. எனக்காகவே அந்த பையன் பாடம் படிச்சா மாதிரி தோணித்து. அன்னையில இருந்து எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற அந்த ருசி வேறுபாடு, கருத்து வேறுபாடு, அவரும் லொடலொடன்னு பேசுற டைப் இல்ல, என்னோட ரொம்பவும் சலச்சலன்னு பேசாம இருக்கிறது, இதையெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்கலடி திரௌபதி. திடீரென்று வீசிய கடற்கரை காற்றில் ஜன்னல் திரைச்சீலைகள் படபடத்து ஆட, ஆடிக்கொண்டிருந்த திரௌபதியின் மனம் சலனம் தீர்ந்து சாதுவாகியது.